அதாவது இப்போ இருக்கிற மாதிரி சைக்கிள் ரிக்ஷா தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது கூட இப்போ இருக்கா இல்லையான்னு தெரியல. கை ரிக்ஷா இழுத்துட்டு போவாங்க, ஆளை உட்கார வச்சு இழுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி கை ரிக்ஷாவில் வந்து ஏறுறாரு. அதனால நைட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து வழி மறித்து கழுத்தில் ஒரு 8/11/1944 அன்னைக்கு காலையில் வந்து லட்சுமிகாந்தன் வீட்டை விட்டு கிளம்புறாரு. வழக்கமாக இந்த கேஸ் விஷயமா தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுங்கிறது தாண்டி முழுசாக ட்ராப் பண்ணி ரெடியாக வச்சுட்டு அந்த வக்கீல் அந்த டிராஃப்ட் ரெடி ஆயிடுச்சா என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுட்டு அந்த வக்கீல் வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு 10:30 மணிக்கு வெளியில் வராரு சார். இந்த 6 பேர் இவங்களை அட்டாக் பண்ணுறாங்க. 6 பேர் இவங்களை அட்டாக் பண்ணி 4 பேர் வந்து சுற்றி நின்றுக்கிறாங்க. இவர் போவிடாமல் பிடிச்சிக்கிறாங்க. அதில் வந்து தங்கத்தட்டில் தான் சாப்பிடுவார். இப்போ அதாவது வெள்ளி கிண்ணத்தில் தான் வந்து தண்ணி குடிப்பார், செம்பில் தான் தண்ணி குடிப்பார். ஸோ அப்படி ஒரு வாழ்க்கை. பிளைமூத் காரு, செவர்லட் காரு, எப்போ 1940களிலே அப்படி ராஜா வாழ்க்கை. பட்டு வேஷ்டி, பட்டு ஜிப்பா இப்படி வாழ்ந்த ஒருத்தர் வந்து ஜெயிலில் வந்து இந்த இப்போ அலுமினிய தட்டு, கஞ்சி, கூழ், களி அது கிடைச்சது. யார் யாரையோ சாப்பிட்ட தட்டு அப்படி ரொட்டேஷன்லேயே வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு அங்கேயே வந்து ஒரு 3 வருஷம் ஒரே அறைக்குள்ளே இருந்தது எல்லாம் ஒரு பெரிய மனநோய் ஏற்பட்டுச்சு. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இருந்திருக்கார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். துல்கர் சல்மான் நடிப்புல காந்தா திரைப்படம் நாளைக்கு வெளியாக இருக்குது. ட்ரெய்லர் வந்தோடனே பார்த்தீங்கன்னா பரபரப்பா எல்லாரும் பேசின விஷயம் தியாகராஜ பாகவதருடைய கதையா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதை ஒட்டியே பார்த்தீங்கன்னா தியாகராஜ பாகவதருடைய பேரன் வந்து என்னுடைய தாத்தா பேருக்கு களங்கம் விளைவிக்கிற மாதிரி இதுல காட்சிகளா இருக்குன்னு சொல்லிட்டு படைக்கு தடை கோரி அவரும் வழக்கு போட்டிருக்காரு. தியாகராஜ பாகவதர் அப்படின்னாலே லட்சுமிகாந்தன் கொலை வழக்கையும் பத்தி நம்ம பேசாம இருக்க முடியாது. என்ன சார் அவ்வளவு பரபரப்பான வழக்காது? இல்லை, லட்சுமிகாந்தன் கொலை வழக்குங்கிறது பார்த்தீங்கன்னா பயங்கர பரபரப்பான வழக்காக இருக்கு அந்த காலகட்டங்களில். இந்த வழக்கு, இந்த கொலையெல்லாம் நடந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா 1944 இந்த கொலை நடந்திருக்கு. 44லேருந்து 47 வரைக்கும் இந்த கொலை வழக்கு நடந்திருக்கு. அப்போ அன்னைக்கு அச்சு ஊடகங்கள் தான். அச்சு ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை பற்றின தினம் வர அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அவ்வளோ ஆர்வமாக படிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு பரபரப்பான கேஸாக வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த கேஸ், இந்த கொலை வழக்கில் போகிறதுக்கு முன்னாடி தியாகராஜ பாகவதர் யார் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, தமிழ் சினிமாவின் முதல் சூப்பர் ஸ்டார் அவர் தான். அதாவது தியாகராஜ பாகவதருடைய ஸ்டைலே பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். ஹிப்பி வச்சிருப்பாரு, ஹிப்பி தலைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஹிப்பி தலை வச்சிருப்பாரு. சக்கச்சவேன்னு ரொம்ப ஃபேராக இருப்பார். கேள்விப்பட்ட தகவல்லாம் அப்படி தான் இருக்குது. ரொம்ப ஃபேராக இருப்பார். மாம்பழம் மாதிரி கலர், அவ்வளோ வந்து ஃபேராக இருப்பாராம், அவ்வளோ அழகாக இருப்பாராம். ஆள் வந்து நல்ல ஹைட்டு, பட்டு ஜிப்பா, பட்டு வேஷ்டி தான் எப்பவுமே கட்டியிருப்பாரு. மக்கள் வந்து பெரிய லெவலில் அவரை வந்து கொண்டாடினாங்க. அன்னைக்கு வந்து டாப் ஸ்டார், சூப்பர் ஸ்டார்னா தியாகராஜ பாகவதர் தான். இவர் எப்படின்னா, இவர் வந்து அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் தான் போகணும். அவர் திருச்சியை சார்ந்தவர். திருச்சியில எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏக்கர் கணக்கில் ஒரு இடத்துல பெரிய மாளிகை, அவரோட வீடு, அவ்வளோ பெரிய வீட்டில் அவர் இருந்திருக்கிறாரு. திருச்சியிலேருந்து சென்னைக்கு வரதுக்கோ இல்லை சென்னையிலேருந்து திருச்சிக்கு வரதுக்கோ வேற எங்கேயாவது ரயில்வே ஸ்டேஷன் மூலமாக தான், ரயில் மூலமாக தான் போகணும். அதாவது வந்து மற்ற வாகனங்களை அன்னைக்கு பெருசாக தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவர் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்கினாலே இந்த மக்கள்லாம் தியாகராஜ பாகவதர் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான பேர் அந்த ஸ்டேஷனில் இருக்கிற மக்களை ஃபுல்லாகவே வந்து ஒரு சுற்றி நிற்பாங்க போல. அதாவது மொய்க்கிற மாதிரி முச்சிருக்காங்க. பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படியாவது இவருடைய சுண்டு விரலை தொட்டுற மாட்டோமா, இவர்கிட்ட கை கொடுத்துட மாட்டோமா, கட்டி கொடுத்துட மாட்டோமா, முத்தம் கொடுத்துட மாட்டோமா, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவர் மேலே வந்து வெறித்தனமாக வந்து அன்பை காட்டியிருக்காங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்திருக்கிறாரு. இவரோட ஸ்பெஷல் என்னன்னா, இவரே பாட்டு பாடுவார், சொந்த குரலில் பாட்டு பாடுவார், இவரே பாட்டு பாடி நடிப்பார். ஸோ இது அவருடைய ஸ்பெஷல். அந்த காலத்தில் நிறைய நடிகர்கள் வந்து சொந்த குரலில் தான் பாடுவாங்க. இவரும் அப்படி தான் பாடியிருக்காரு. இதே சமகாலத்தில் பார்த்தீங்கன்னா என்எஸ் கிருஷ்ணனை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. என்எஸ் கிருஷ்ணன் வந்து ஒரு மிக முக்கியமான காமெடி நடிகராக இருந்தார் அந்த காலத்தில். அவரும் வந்து காமெடியில் வந்து கோல் வச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பச்சி ராஜா ஸ்டுடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீராமுலு நாயுடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தயாரிப்பாளர், இயக்குனர். அவர் வந்து அன்னைக்கு வந்து மிக பிரபலமான ஒரு தயாரிப்பாளராக இருந்திருக்கிறாரு. அவர் மலைக்கல்லன் அந்த மாதிரியான படங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பச்சி ராஜா ஸ்டுடியோஸ் சார்பாக வந்து ஸ்ரீராமுலு நாயுடு தான் தயாரிச்சிருக்கிறாரு. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நண்பர்களாக இருக்காங்க. இவர் வந்து தியாகராஜ பாகவதர் ஒரு ஹீரோவாக இருக்காரு. இவர் இப்போ இந்த பச்சிராஜா ஸ்டுடியோஸ் ப்ரொடியூசர் வந்து ஒரு தயாரிப்பாளராக இருக்காரு. இவர் வந்து ஒரு காமெடியனாக இருக்காரு. பல நேரங்களில் ஒன்றா கூடுறது, பேசுறது, மகிழ்ச்சியான தருணங்களில் சந்திக்கிறது, இந்த மாதிரி ஒரு நட்போடு இருந்திருக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கிற காலத்தில் தான் லட்சுமிகாந்தன் ஒரு கேரக்டர். அவர் யாருன்னா, அவர் ஒரு பத்திரிகையாளர். அன்னைக்கு மிக பிரபலமான, அதாவது பிளாக்மெயில் ஜேர்னலிசம் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு பத்திரிகையாளராக இருந்திருக்காரு லட்சுமிகாந்தனோட பேக்ரவுண்டு சினிமாவுக்கு வந்து பத்திரிகைகளில் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு பேக்ரவுண்ட் இருந்திருக்கு. அது என்ன அப்படின்னா,
நிறைய கிரிமினல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டிருக்காரு. அதாவது 33, 34, 35 காலகட்டங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ், பலவிதமான கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ். அதாவது வந்து சில பேருடைய மைண்டு பார்த்தீங்கன்னா நல்ல வழியில் சம்பாதிக்கணும், நல்ல வழியில் பணம் ஈட்டணும், அதுதான் சரி அப்படின்னு அவங்க தோணவே தோணாது. என்னென்ன தவறான வழி இருக்கோ அதை தான் அவங்க வந்து சம்பாதிக்கிறதுக்கான வழியாக எடுப்பாங்க, பணம் ஈட்டுறதுக்கான வழியாக எடுப்பாங்க. அப்படி தான் வந்து இந்த லட்சுமிகாந்தன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான கிரிமினல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டு பல நேரங்களில் வந்து ஜெயிலில் இருந்திருக்காரு. ராஜமுந்திரியில் வந்து பல நேரங்களில் 1-2 தடவை ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கார். அங்கேயும் பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போகிறாரு. அப்புறம் மறுபடியும் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் ஈடுபடுறாரு. இந்த மாதிரி இருக்கிறதுனால நீதிபதி வந்து இவர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இவர் வந்து நீங்கள் கொண்டு அந்தமான் ஜெயிலில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்தமான் ஜெயிலில் கொண்டு போய் போட்டுறாங்க. அந்தமான் ஜெயில் இப்போவே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கடுமையான ஒரு சிறைச்சாலையாக இருக்கும். சிறைச்சாலைன்னு ஒரு படம் நினைக்கிறேன், மோகன்லால் பிரபு நடித்த படத்தில் அந்த ஜெயிலில் காமிச்சிருப்பாங்க. அது செட்டு தான் இருந்தாலும் நீங்கள் உண்மையான அந்தமான் ஜெயில் பற்றி அங்கே இருந்த கைதிகள் சில பேட்டிகள்லாம் கொடுத்துருக்காங்களா, அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மாதிரி ஒரு வேற ஒரு மாதிரியான செல்லாக இருந்திருக்கு. அங்கே வந்து ஒரு குவாரண்டைனுக்கு செல்லுன்னு சொல்லுவாங்க, தனிமைப்படுத்தி சிறைப்படுத்துறது. இவங்க எப்படின்னா யாரோடையும் ஒட்ட விட மாட்டாங்க, இவங்க ஒட்டினா மற்றவங்களையும் கெடுத்துருவாங்க, மற்றவங்களுக்கு ஆபத்துங்கிறதுனால தனிமைப்படுத்தி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரை வந்து எல்லாரோடையும் சேர்த்து ஜெயிலில் வந்து நடமாடுறதுக்கு விட்டுருக்காங்க. அப்போ வந்து அன்னைக்கு அந்தமான் சிறையில் பல விடுதலை போராட்ட தியாகிகள் வந்து அங்கே சிறை பிடித்து அங்கே இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல, ஒரு முக்கியமான ஒரு பயங்கரமான கிரிமினல், பயங்கரமான கொலை செஞ்ச ஒரு கொலைகாரன், இந்த மாதிரி பெரிய பெரிய ஒரு ரொம்ப மோசமான கேஸில் ஈடுபட்டவங்க, மிக முக்கியமான குற்றவாளிகளாக பார்க்கப்பட்டவங்க தான் அன்னைக்கு அங்கே ஜெயிலில் இருப்பாங்க. ஸோ இந்த குற்றவாளிகளோடையெல்லாம் இவர் பழகிறார். ஆல்ரெடி இவர் கிரிமினல், இருக்கிற பல குற்றவாளிகளோட பழகிறார். ஒரு பக்கம் நம்மளுடைய எப்படி சொல்றது தேச தியாகிகளோட பழகிறார். ஸோ ஒரு பக்கம் நல்ல விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறார், ஒரு பக்கம் தீய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறார். ஆனா இவரை மாதிரி ஆட்கள் எப்படின்னா தீய விஷயங்களை மட்டும்தான் வந்து அதை செயல்படுத்தணும்னு பார்ப்பாங்க. ஜெயில இருந்து வெளில வர்றார் சார், 40 காலகட்டங்கள்ல ஜெயில இருந்து வெளில வர்றார். ஜெயில இருந்து வெளில வந்து சினிமா துறையில படத்துல நடிக்கணும்னு ஆசைப்பட்டு பட வாய்ப்புகள் தேட ஆரம்பிக்கிறார். யாரு? லட்சுமிகாந்தன். லட்சுமிகாந்தனும் பாத்தீங்கன்னா அவரும் நடிக்க தான் வந்திருக்காரு. அவருக்கு வந்து 2 ஆசை இருந்திருக்கு. ஒண்ணு வந்து அட்வொகேட் ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. காரணம் என்னன்னா, ஒரு நல்ல குற்றவாளி பல வழக்குகள்ல வந்து அடிக்கடி போயிட்டு வரும்போது இந்த சட்டத்திட்டங்கள், சட்ட புத்தகத்துல இருக்கிற வழக்குகளுடைய சம்பந்தமான விஷயங்கள்லாம் பல விஷயங்களை அவங்களும் தெரிஞ்சு வச்சுப்பாங்க. எதுக்கு அப்படின்னா அவங்கள தற்காத்துக்கிறதுக்காண்டி பல விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு வழக்கறிஞர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்திருக்கு. ஆனா அது வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நடிக்கிறதுக்காண்டி வந்திருக்காரு. கவர்ச்சியா இருக்கும், பெரிய நடிகனா வந்துட்டா பெரிய பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நடிக்க உள்ள வராரு. இவருமே ரொம்ப பார்க்க அழகா இருப்பாரு, பார்க்க சிவப்பா இருப்பாருன்னு தான் சொல்றாங்க. அவருடைய போட்டோஸ்லாம் ரொம்ப பெருசா இல்லை லட்சுமிகாந்தனோடது, 1-2 இருக்கு சோசியல் மீடியால. ஸோ அப்படி திரைத்துறைக்கு வந்து சினிமா தேடுறாரு. அதாவது அன்றைய காலகட்டங்களில் ஸ்டுடியோ தான், இந்த வெளியில படப்பிடிப்பு நடத்துறது, தேனி பக்கம், கம்பம் பக்கம், பொள்ளாச்சி பக்கம், அதெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது. அதனால ஸ்டுடியோவா போறாரு. பல ஸ்டுடியோஸ் ஏறி இறங்கும் போது அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் அங்கே போய் நிற்கும் போது அங்கே இருக்கிற நடிகைகளோட, அங்கே இருக்கிற நடிகர்களோட, காமெடி நடிகர்களோட, ப்ரொடக்ஷன் பாயோட, லைட் மேனோட, இப்படி பல பேரோட வந்து இவர் பழக்கத்தை ஏற்படுத்திக்கிறார். வாலண்டரியா வந்து பழக்கத்தை ஏற்படுத்திக்கிறார். அதாவது வந்து சினிமாக்குள்ள வரணுங்கிறதுக்காண்டி அந்த பழக்கத்தை ஏற்படுத்துகிறார். அந்த பழக்கத்தின் மூலமா பல ரகசியங்கள், அதாவது அங்க இருக்கிறவங்க, அங்க இருக்கிற தோட்டக்காரன், அங்க இருக்கிற எப்படி சொல்றது வாட்ச்மேனு, இந்த மாதிரி ஆட்களை மூலமா கிசுகிசுகள் பல விஷயங்களை தெரிஞ்சு காமிக்கிறார். அதாவது லைட்டு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம், அதாவது சினிமால நடிச்சு முடிச்சு நடிகர்கள் லைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தனியா போறாங்க இல்லையா, இது எல்லா காலகட்டங்கள்லயும் இருக்கிற விஷயம்தான். அப்படி இந்த நடிகை யாரோட போனாங்க, எந்த நடிகரோட போனாரு, இந்த நடிகை எந்த தயாரிப்பாளரோட போனாரு, இந்த மாதிரி அந்தரங்கமான விஷயங்கள், இந்த நடிகர் யாரோட போனாரு, இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இதை வந்து ஆதாரங்களோட வந்து அவருடைய கற்பனை வளத்தையும் சேர்த்து வந்து எழுதுறாரு. அதாவது வந்து ரொம்ப கேவலமா எழுதுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கிசுகிசுங்கிறது அது கௌரவமா சில நேரங்களில் எழுதுவாங்க. ஆனா இவர் வந்து எப்படின்னா அந்த கிசுகிசு தரந்தாழ்ந்து எழுதுறாரு. அந்த அந்தரங்க வாழ்க்கையை வந்து ரொம்ப அசிங்கமாகவும், ரொம்ப கொச்சையாகவும், பச்சையாகவும் எழுதுறாரு. இந்த மாதிரி பத்திரிகைகளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா மஞ்ச பத்திரிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, மஞ்ச பத்திரிக்கைன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க இந்த மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணாங்க. இவங்க வந்து எப்படின்னா இது வந்து பியூர்லி பிளாக்மெயில் ஜேர்னலிசம் தான். அதை வந்து அந்த காலத்திலே இவர் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்து எப்படின்னா சினிமா தூது அப்படிங்கிற பத்திரிக்கை, அன்னைக்கு வந்துட்டு இருந்த ஒரு பத்திரிக்கை, ஒரு பிரபலமான பத்திரிக்கை. அந்த பத்திரிகையில் இந்த ரகசியங்கள்லாம் எழுதுறாரு, இந்த கிசுகிசுலாம் எழுதுறாரு. இது வந்து
எப்படி சொல்றது, மக்கள்கிட்ட பெரிய செல்வாக்கு கிடைக்குது. பொதுவாகவே நீங்க வந்து ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்கிறவரை பத்தி ஒரு ஒரு விஷயம், அவருடைய பெட்ரூமை பத்தியோ இல்லை அந்தரங்க வாழ்க்கையை பத்தியோ மற்ற விஷயங்களை பத்தி எழுதுனா அதை படிக்கிறதுக்கு ஆர்வம் காட்டுவாங்க. அன்னைக்கே காமிச்சிருக்காங்க. அது 1940 காலகட்டங்களிலே இதை வந்து மக்கள் ரசிச்சிருக்காங்க. இன்னைக்கும் அது நடந்துகிட்டு தான் இருக்கு. இது பல வருடங்கள், கிட்டத்தட்ட 60-70 வருடங்கள் கலந்து வந்தா கூட இன்னைக்கும் அந்த மாதிரியான செய்திகளை மக்கள் விரும்பி படிக்கிறதுக்கு ஆர்வம் காட்டிட்டு தான் இருக்காங்க. அப்படி வந்து சினிமா தூது அப்படிங்கிற பத்திரிகையில தொடர்ந்து வந்து எல்லாரையும் பத்தி, சினிமா பிரபலங்கள் எல்லாரையும் பத்தி தரக்குறைவா எழுதுறாரு. பல ஜமீன்தார்களை பத்தி எழுதுறாரு, அன்னைக்கு இருந்த செல்வந்தர்களை பத்தி எழுதுறாரு. பல பேருடைய அந்தரங்க விஷயங்களை வந்து பத்திரிகை எழுதும் போது இதே சூழ்நிலையில பாத்தீங்கன்னா தியாகராஜ பாகவதரை பத்தியும், அந்த NS கிருஷ்ணன் பத்தியும், இந்த பச்சிராஜா ஸ்டுடியோஸ் ஓனரை பத்தியும் தொடர்ந்து அவர்களை பத்தியும் இவங்க எழுதிட்டு வராங்க. பல பேர் இந்த கொஞ்சம் குறைஞ்ச லெவல்ல இருப்பாங்களா ஆர்டிஸ்ட், அவங்க எல்லாம் கூப்பிட்டு, சார் நீங்க இது என்னை பத்தி கொஞ்சம் எழுதாதீங்க, இந்தாங்க பணம், சார் என்னை பத்தி கொஞ்சம் எழுதாதீங்க, இந்தாங்க பணம், இப்படின்னு எல்லாருமே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து எப்படின்னா அவருக்கு வந்து சந்தோஷமாயிருது. ஆஹா, பிளாக்மெயில் பண்ணா பணம் கொடுக்குறாங்க, அப்ப நம்ம வந்து தொடர்ந்து வந்து யார்கிட்ட பணம் வரலையோ அவங்கள பத்தி இன்னும் மோசமா எழுதுவோம், இன்னும் கேவலமா எழுதுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சைக்காலஜி. அது வந்து கிரிமினல் போதை. இதெல்லாம் வந்து போதை இல்லை, இது கிரிமினல் சைக்காலஜி. நான் தான் சொன்னேன்ல, இவர் வந்து இந்த பத்திரிகை துறைக்கு வரதுக்கு முன்னாடியே இவர் கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் தான் இருந்திருக்கிறாரு. கிரிமினல்களோட வந்து அந்தமான் ஜெயில இருந்து பல ஜெயில்கள்ல இருந்து பழகியிருக்காரு. இதெல்லாம் கிரிமினல் சைக்காலஜி. அதனால என்னன்னா, இது மறுபடியும் பிளாக்மெயில் பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் பணம் வரும், இன்னும் கொஞ்சம் பணம் வரும், இன்னும் கொஞ்சம் பணம் வரும்னு சொல்லிட்டு பல பேருடைய அந்தரங்கங்களை தெரிஞ்சுக்கிட்டு ஆதாரபூர்வமா எழுத ஆரம்பிக்கிறாரு. இது பல பேர் வந்து இவர் காசு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பெரிய லெவலில் இவர் பணம் சேர ஆரம்பிக்குது. அன்னைக்கு காசு அப்படிங்கிறது 50, 100 தான், 100, 200 அவ்வளவுதான். அதுவே பெரிய பணம். ஏன்னா அன்னைக்கு வந்து இப்போ ஒரு பவுன் நகையே பார்த்தீங்கன்னா ஒரு ₹1, ₹4 அது கரெக்டாக தெரியாது. ஆனால் அந்த அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. பவுன் விலையே அப்படிதான் இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது ₹500, ₹50, ₹100 பெரிய பணம். அதனால என்ன பண்றாரு, இந்த தியாகராஜ பாகவதர் இவங்களெல்லாம் ரொம்ப அதிகமாக எழுதும் போது இவங்க பணம் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. யார், இந்த 3 பேர், தியாகராஜ பாகவதர், NS கிருஷ்ணன், இந்த பத்திராஜா ஸ்டுடியோ ஓனர். ஆனா இவங்க வந்து பணம் கொடுக்க தயாரா இல்லை. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ரொம்ப தரைக்குறவா எழுதிட்டு வரான், ரொம்ப மோசமா எழுதிட்டு வரான், பல விஷயங்களை வந்து அசிங்கமா எழுதிட்டு வரான், அதனால இவனை என்ன பண்றது அப்படின்றது, பணம் கொடுத்து என்டர்டெயின் பண்றதுக்கு, அது மறுபடியும் அவனை ஊக்கப்படுத்துறதுக்கு இவங்க விரும்பல. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு 3 பேர் சேர்ந்து பேசி, அன்னைக்கு வந்து எப்படி சொல்றது, கவர்னர் ஆஃப் மெட்ராஸ், அதாவது மெட்ராஸ் பிரசிடென்சி ஒருங்கிணைந்த மாநிலமா இருந்துச்சு. அந்த மெட்ராஸ் பிரசிடென்சியில் கவர்னர் ஆஃப் மெட்ராஸ்ன்னு வந்து ஜேம்ஸ் ஹோப்னு ஒருத்தர் வந்து அன்னைக்கு இருந்திருக்கிறாரு. அவரை போய் இவங்க பார்க்குறாங்க. இந்த கவர்னருக்கு தான் எல்லா பவருமே. பிரிட்டிஷ் காலம், முதலமைச்சர்லாம் கிடையாது. ஸோ இவங்க போய் பார்த்துட்டு, இந்த மாதிரி வந்து எங்களுக்கு இந்த மாதிரி தப்பா வந்து எழுதுறாரு லட்சுமிகாந்தன் ஒருத்தர், சினிமா தூதுங்கிற பத்திரிகையில், அந்த பத்திரிகையை நீங்க தடை பண்ணணும் அப்படின்னும் போது, இதெல்லாம் உண்மைதானா அப்படிங்கிறது வந்து அவர் விசாரிக்கிறாரு. உண்மைதான்னு தெரிய வருது. ஏன் இவங்களை சந்திக்கிறாரு அப்படின்னா, இவங்க பிரபலமான நடிகர்களா இருக்காங்க, அதனால இவங்களை சந்திக்கிறாரு. ஸோ இதெல்லாம் உண்மைதான்னு தெரிய வந்ததுக்கு அப்புறம் இவங்க கேட்டுக்கிட்டதின் பேர்ல இந்த சினிமா தூதுங்கிற பத்திரிகையை தடை பண்றாங்க, லைசன்ஸை கேன்சல் பண்றாங்க. ஸோ இதை பண்ணிட்டா அந்த லட்சுமிகாந்தன் வந்து அடங்கிடுவான், இனிமே வந்து அவன் தப்பு செய்ய மாட்டான், எழுத முடியாது, எழுதுறதுக்கான வாய்ப்பை வந்து அவனுக்கு பறிச்சிட்டோம்னா எப்படி எழுதுவான் அப்படிங்கிறதுனால இது பண்றாங்க. ஆனா அவன் என்ன பண்றான், கிரிமினல், என்னையா எழுத விடாம பண்ண, நான் எழுதிட்டு இருக்கிற பத்திரிக்கை நீ மூட வைக்கிறியா, உன்னை என்ன பண்றேன் பாரு. அதிகமா எழுத ஆரம்பிச்சாரா, அதிகமா எழுதுறதுக்கு பத்திரிக்கை வேணும்ல, அதான் ஒரு பத்திரிக்கையே வாங்குறான். ஹிந்து நேஷன் ஒரு பத்திரிக்கை. அந்த பத்திரிக்கை பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு, ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்கிற பத்திரிக்கை. இவன் பல பேர்கிட்ட பிளாக்மெயில் பண்ணி காசு வாங்கி வச்சிருக்கான்ல, அந்த காசை கொடுத்து இந்த ஹிந்து நேஷன்ங்கிற பத்திரிக்கையே வாங்குறான். இவனே உரிமையாளர் ஆகிறான். அந்த பத்திரிகையில இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிசுகிசுல தொடர்ந்து எழுதுறான். ஏற்கனவே வந்து சினிமா தூது பத்திரிகையில எழுதின லட்சுமிகாந்த் இந்த பத்திரிகையில எழுதுறாரு அப்படின்னோட அதே மாதிரி ஆடியன்ஸ், அதே மாதிரி ரசிகர்கள் இங்கேயும் வர ஆரம்பிக்கிறாங்க. இவருடைய கிசுகிசுக்கு பெரிய வரவேற்பு கிடைக்குது. மறுபடியும் பாத்தீங்கன்னா இதே பிளாக்மெயில் ஜேர்னலிசம் பண்றான். இது வந்து இதை தடை செய்ய வச்சது இந்த 3 பேர் தான் அப்படின்றதுனால, பாகவதர்ல இருந்து 3 பேர் தான் அப்படின்றதுனால இவங்க மேல இன்னும் அவனுக்கு கோபம் வருது, வெஞ்சன்ஸ் வரும்ல. அதாவது பணம் வாங்கலான்ற நோக்கத்தில் எழுதுறான், பணம் வாங்க கொடுக்காம பத்திரிகையை தடை பண்ணிட்டாங்களா, என்ன பண்ற பார் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமா எழுதுறான் சார். 3 பேரையும் பத்தி பச்சையா எழுதுறான். எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து எந்த அளவுக்கு கேவலப்படுத்தி எழுத முடியுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்தி எழுதுறான். இது வந்து உச்சத்துல இருக்கிற சூப்பர் ஸ்டாரா இருக்கிற தியாகராஜ பாகவதர், NS கிருஷ்ணன், இந்த பெரிய ஸ்டுடியோ ஓனர் இருக்கிற பச்சிராஜா ஸ்டுடியோ ஓனர், இவங்களுக்குலாம் பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்துது. இவனை என்னதான் பண்றது அப்படின்னு உட்காந்து பேசும்போது அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. என்னன்னா,
லைட்டா யாராவது ஒரு ஆளை விட்டு ஏதோ ஒரு இடத்துல குத்தி, அதாவது ஒரு சின்ன காயத்தை ஏற்படுத்தி பயம் காட்டலாம். ஒரு பயம், உயிர் பயத்தை அவனுக்கு காட்டுவோம், காட்டினா அவன் வந்து அதுக்கப்புறம் பயந்துருவான், இப்படிலாம் எழுத மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை செட்டப் பண்ணி அன்னைக்கு அனுப்புறாங்க. இவர் பொதுவா அப்படின்னா இவருக்கு வந்து நற்குணம்னு ஒரு அட்வொகேட், அவர் வந்து வேப்பேரியில் இருந்திருக்கிறாரு அந்த காலத்துல. அவர் வந்து இவருக்கு நெருங்கிய நண்பரா இருந்திருக்கிறாரு. அவரை போய் அடிக்கடி வந்து இரவு நேரங்கள்ல வந்து இவர் போய் சந்திச்சிருக்கிறாரு இந்த லட்சுமிகாந்தன். போக வர நண்பர்னால அடிக்கடி அவரோட ஆஃபீஸ் போக வர அப்படி இருந்திருக்கிறாரு. ஸோ அப்படி ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரவு நேரத்தில் அவர் வீட்டை நற்குணம்ங்கிற அட்வொகேட்டை பார்த்துட்டு ஒரு வெளில வராரு. அன்னைக்கு கை ரிக்ஷா தான், அதாவது இப்போ இருக்கிற மாதிரி சைக்கிள் ரிக்ஷா தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது கூட இப்போ இருக்கா இல்லையான்னு தெரில. கை ரிக்ஷா இழுத்துட்டு போவாங்க, ஆளை உட்கார வச்சு இழுத்துட்டு போவாங்க, அந்த மாதிரி கை ரிக்ஷாவில் வந்து ஏறுறாரு. அதனால நைட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து வழிமறிச்சு கழுத்தில் ஒரு குத்து, ஆழமாக இல்லாமல் அது வந்து உயிருக்கு பாதிப்பே வராதுங்கிற அளவுக்கு ஒரு குத்து குத்திடுறாரு. ரத்தம் கழுத்தில் குத்திட்டா ரத்தம் வரதானே செய்யும், ரத்தம் பீறிட்டு வருது. ஒரு துண்டால ஏதோ ஒன்று கையை வச்சு அடைச்சிக்கிட்டு நேராக வந்து பக்கத்தில் தான் இருக்குது அவருடைய ஃப்ரெண்டோட வீடு, நற்குணம் அட்வொகேட் வீடு. அங்கே போகிறாரு. சார் இந்த மாதிரி என்னை குத்திட்டாங்க அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரு, ஐயோ வாங்க சார் ஹாஸ்பிட்டல் போனால், ஜிஹெச் வந்து பக்கம் தானே, சென்ட்ரல் கிட்ட தானே இருக்குது, அதனால் வாங்க சார் வாங்க சார்லான்னு கூப்பிட்றாரு. இல்லை நம்ம இதாக பண்ணணும், நீங்கள் வாங்க முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்து பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த வக்கீலையும் துணைக்கி வச்சுக்கிட்டு இதை செஞ்சது யாரு அப்படிங்கிறது வந்து இவருக்கு தெரியும். இந்த 3 பேர் தான் செஞ்சாங்க, இந்த 3 பேர் தான் நம்ம மேல காழ்ப்புணர்ச்சியில் இருக்காங்க, நம்ம மேல வந்து வெறியில இருக்காங்க, நம்மளை வந்து ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த 3 பேர் தான் செஞ்சாங்க, இந்த குத்துனவன் அவங்க அனுப்பின ஆளுதான்ற ஆதாரங்களை எல்லாம் திரட்டாங்க. இதை வந்து இவங்க எதிர்பார்க்கவே இல்லை. இது என்னடா பெரிய பிரச்சனையா போச்சு, என்னமோ வந்து நம்ம பண்ண போய் இப்போ வந்து பூதங்கிழமை கதையாகி போச்சு. இது கொலை வழக்கு, அதுதான் கிசு இது வந்து கொலை வழக்குல சிக்க விட்டுருவான் போலயே, இவனை என்னடா பண்றது அப்படிங்கும் போது இவனை முடிச்சாதான் இனிமே நம்ம நிம்மதியா இருக்க முடியும், ஆளே முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு முடிவுக்கு வராங்க சார். இந்த குத்து படுற சம்பவம் இருக்கு, குத்துறாங்கள கத்தியில் நைட்டில், அது நடந்த தேதி வந்து பார்த்தீங்கன்னா 19/10/1944. இந்த 10-15 நாளைக்குள்ளே என்னன்னா அடுத்த ஆதாரங்களை தேட ஆரம்பிக்கிறான். அப்படின்னோடனே கூலிப்படையை ரெடி பண்ணுறான், ஒரு நண்பர் மூலமாக கூலிப்படையை ரெடி பண்ணுறாங்க. ஒரு 6 பேர் சேர்ந்த கூலிப்படை அன்னைக்கு வந்து கூலிப்படைன்னு இல்லாமல் இந்த மாதிரி கொலை செய்யறதுக்குன்னு ஒரு ஆள் இருந்திருப்பாங்க போல. யாரோ ஒரு நண்பர் இவங்களுக்கு 3 பேருக்கும் காமனாக இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு மூலமாக ஒருத்தர் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம சென்ட்ரல் கிட்ட வந்து லேடிஸ் பார்க்குன்னு ஒன்று இருந்திருக்கு. அது எப்படின்னா அன்னைக்கு இருந்த பிரிட்டிஷ்காரவங்க ஆட்சியில் இருக்கிறவங்க அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க போய் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, அங்கே வந்து குளிக்கிறதுக்கெல்லாம் இடம்லாம் இருந்திருக்கு, குளிச்சுட்டு வர்றதுக்கு இந்த மாதிரி இடங்கள் இருந்திருக்கு. பக்கத்துலேயே வந்து பீப்புள்ஸ் பார்க்னு ஒன்று இருந்திருக்கு, காலையிலே இந்த நம் பொதுமக்கள் வாக்கிங் போகிறதுக்கு. அதுதான் இப்போ நேரு ஸ்டேடியம் இருக்குங்கிறாங்க, அந்த இடத்துல தான், கரெக்டாக தெரிலது. ஸோ அங்கே வந்து இது இவங்களுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கல, அவர் இந்த கூலிப்படை ஆட்களை வர சொல்லி இவங்களுக்கு வந்து பணம் கொடுக்குறாரு. 2500 வந்து இந்த அசைன்மெண்ட், இந்த கொலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு முழுசா சம்பளம் பேசி 500 அட்வான்ஸ் கொடுக்குறாரு. இந்த கொலையை பண்ணிட்டு வாங்க, மீதி 2000 வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இது எப்ப சரியான தருணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாவே வந்து டீ கடையில, அப்புறம் வேற மாடு, சார் இன்னைக்கு இருந்த மெட்ராஸ் மாதிரி அன்னைக்கு கிடையாது. அது நீங்க இப்போ பெரிய மாநகரமா இருந்தால் கூட கிராமப்புறம் மாதிரி தான் இருக்கும். ஒரு பக்கம் சின்ன டீ கடை, ஒரு பக்கம் குடிசை போட்டிருக்கும், ஒரு பக்கம் மாட்டு தொழுவும் இருக்கும், அந்த மாதிரி மாட்டு பால் கறக்கிற ஒருத்தர் இருப்பான். இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர்ல அங்கங்க இந்த 6 பேர் நின்று வேடிக்கை பார்க்குறாங்க, சம்மந்தம் இல்லாமல் இருக்காங்க. இப்போ நம்ம வந்து இன்னைக்கு வந்து நீங்கள் பெசன் நகர் போனீங்கனாலும் யார் நீன்னு கேட்க மாட்டாங்க, நீங்கள் வந்து அடையாறு போனீங்கனாலும் யாரும் கேட்க மாட்டாங்க, வலசரவாக்கம் போனீங்கனாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஜன நெருக்கமான யாரே வந்து போறானே தெரியாத அளவுக்கு எல்லா இடங்கள்லையும் மக்கள் நடமாட்டம் இருக்கிறதுனால நீ யார் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இன்னைக்கு கிடையவே கிடையாது. அன்னைக்கு எப்படின்னா ஒரு ஏரியாவுக்கு சம்மந்தப்படாத ஆட்கள் இருந்தாங்கன்னா யார் இவங்க அப்படின்றத பார்ப்பாங்க, விசாரிப்பாங்க. இல்லைன்னா வந்து யார் இவங்க இருப்பாங்கிறது ஒரு கண்காணிப்பு வந்து இருக்கும். ஸோ அப்படி இவங்க லட்சுமிகாந்தனை கண்காணிக்கிறாங்க. இங்கே இருக்கிற இந்த டீ கடையில் இருக்கவங்க, பால் கடை கறக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக ஒரு ஆள் வந்து டெய்லி நிற்கிறானே, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு போகிறானே, இந்த மாதிரி ஒரு கண்காணிப்பு இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில தான் பார்த்தீங்கன்னா 8/11/1944 அன்னைக்கு காலையில் வந்து லட்சுமிகாந்தன் வீட்டை விட்டு கிளம்புறாரு. வழக்கமாக இந்த கேஸ் விஷயமா தான் இதை கம்ப்ளைண்ட் கொடுக்கணுங்கிறதுக்காண்டி முழுசாக டிராப் பண்ணி ரெடியாக வச்சுருக்க அந்த வக்கீல், அந்த டிராஃப்ட் ரெடி ஆயிடுச்சா என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுட்டு அந்த வக்கீல் வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு 10:30 மணிக்கு வெளியில் வராரு சார். கை ரிக்ஷா வழக்கமாக வந்து பிடிக்கிறாரு. அதில் அன்னைக்கு கை ரிக்ஷா ஓட்டுனவனுடைய பேர் கோபால். நான் ஏன் பேரோட சொல்கிறேன் அப்படின்னா
இது நிறைய கிரைம் ஜேர்னலிசம் சம்மந்தப்பட்டவங்க பல பேர் வந்து இதை யூடியூப்ல பேசியிருக்காங்க. அந்த விஷயத்துல வந்து இவங்கெல்லாம் பின்னாடி என்னவா வரப்போறாங்க, இந்த கை ரிக்ஷாக்காரன்லாம் வந்து சாட்சியா வரப்போறான். அதனாலதான் சொல்றேன். ஸோ அன்னைக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த 6 பேர் இவங்களை அட்டாக் பண்றாங்க. 6 பேர் இவங்களை அட்டாக் பண்ணி 4 பேர் வந்து சுத்தி நின்னுக்கிறாங்க. இவர் போக விடாம பிடிச்சிக்கிறாங்க. அதுல வந்து ஒரு குத்து கழுத்துல ஓங்கி குத்துறாங்க, சங்கு தெரிக்கிற மாதிரி. இன்னொரு பக்கம் நெஞ்சிலே ஒரு குத்து, இன்னொரு பக்கம் வயிறுல ஒரு குத்து. 3 குத்து, 3மே ஆழமான குத்து. ஆள் பொழைக்க முடியாதுங்கிற மாதிரி குத்திட்டு எல்லாரும் எஸ்கேப் ஆகி ஓடிடுறாங்க. இந்த கோபால்ங்கிற ஒரு ரிக்ஷா ஏத்திட்டு போறாருல, அவர்கிட்ட சொல்றாரு, வண்டி எடுத்துட்டு நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போங்க, வேப்பேரி போலீஸ் ஸ்டேஷன் போங்க அப்படிங்கிறாரு. அவர் சொல்றாரு, கோபால் சொல்றாரு, சார் ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்கீங்க, எய்தாப்புல தான் வந்து ஜிஹெச் இருக்கு, வாங்க ஜிஹெச்சுக்கு போயிடலாம், முதல்ல உயிரை காப்பாத்திக்கலாம், அப்புறம் பார்க்கலாம். இல்ல நீங்க முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் போங்கன்னு போலீஸ் ஸ்டேஷன் போறாரு வேற வழி இல்லாம. அங்க இறங்கி ஓடுறாரு சார், போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இறங்கி ஓடி, இன்ஸ்பெக்டர் யாரா இருக்கீங்களான்னு இறங்கி ஓடுறாரு. ரத்தம் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனே ரத்தம், அது ஊத்துது. 3 இடத்துல ஆழமான குத்து, ரத்தம் ஊத்துது. உடம்பெல்லாம் ரத்தத்தோட ஓடுறாரு. ஓடி அந்த இன்ஸ்பெக்டர் வந்து என்னன்னு அந்த கான்ஸ்டபிள் எல்லாம் வந்து கேட்குறாங்க. சார் இந்த மாதிரி நான் வந்து ஒரு வாக்குமூலம் கொடுக்கணும், உடனே பதிவு பண்ணுங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா அவர் தெரிஞ்சு போச்சு, இறந்துருவோம், இனிமே வந்து நம்ம பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆழமா முடிச்சுட்டாங்க, அப்போ வாக்குமூலத்தை வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி வாக்குமூலம் கொடுக்குறாரு. டைரி இந்த பேடெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து எழுதுற அளவுக்கு டைம் இல்லை. ஏன்னா இவர் இறந்துருவாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் அந்த இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு காகிதத்தில் எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பெடுக்கிறார். அதாவது வந்து நீங்கள் அந்த மாதிரி எழுதும் போது உங்களுடைய கை நடுக்கமாக இருக்கும், அவன் பதட்டமாக சொல்லுவான். அவசரமாக எழுதுறங்கிறது வந்து எப்படின்னா, நீங்கள் எழுத்து திருத்தமாக இருக்காது, ஸ்கிரிப்ளிங்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்கிரிப்ளிங் அந்த மாதிரி பேடே இருக்கு பார்த்தீங்களா, ஸ்கிரிப்ளிங் பேட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எழுதியிருக்காரு, அவசரமாக குறிப்பு எடுத்துக்கிறாரு. அதெல்லாம் கொடுத்துட்டு இவங்க தான் காரணம். யாரு? தியாகராஜ பாகவதர், NS கிருஷ்ணன், பச்சிராஜா ஸ்டுடியோ ஓனர் தான் என்னுடைய இந்த கொலைக்கு காரணம் அப்படிங்கிறது வந்து உறுதியாக அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லிடுறாரு. கிருஷ்ணன் நாயர் அவருடைய பேரு. ஸோ இது எப்படின்னா, அந்த எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அதை வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் ஒரு அட்மிட் பண்றாங்க ஜிஹெச்ல. அங்க வந்து அந்த ஜிஹெச்க்கு அன்னைக்கு வந்து தலைமை பொறுப்புல இருந்த டாக்டர் அப்படின்னா PR பாலகிருஷ்ணன் ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் பார்த்துட்டு சொல்லிடுறாரு இன்ஸ்பெக்டர்கிட்ட, சார் பொழைக்க மாட்டாரு, எப்போ வேணாலும் உயிர் பிரிஞ்சிடும், வாய்ப்பே இல்லை. ஏன்னா உடம்புக்குள்ள வந்து ரத்தம் ஃபுல்லா கசிஞ்சிருச்சு, எல்லா ஆர்கனுக்குள்ளேயும் வந்து ரத்தம் இதாயிருச்சு, அதனால வாய்ப்புகள் இல்லை. காப்பாத்திக்கலாம்னு சொல்றேன். இல்ல எப்படி இருந்தாலும் காப்பாத்திட முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு காப்பாற்ற கூடாதுங்கிற அளவுக்கு தான் இதை பண்ணாங்க இந்த சம்பவத்தை. ஸோ இது வந்து ஆழமான காயங்கள், அதை காப்பாத்துறதும் கஷ்டம், உள்ளுக்குள்ள ரத்த கசிவு இருக்கு, ஒண்ணுமே பண்ண முடியாது சார் அப்படின்னு சொன்னோன்னே இந்த மறுபடியும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அது கையெழுத்தெல்லாம் போட்டுறாரு, டோட்டலாகவே கையெழுத்தெல்லாம் போட்டுறாரு. அது அடுத்த நாள் காலையில் 4:30 மணி இருக்கும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவர் இறந்து போயிடுறார். டாக்டர் கூப்பிட்டு அவர் இறந்துட்டான்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு முடிஞ்சிருச்சா, தியாகராஜ பாகவதர் இவங்க 3 பேருக்கும் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துருச்சா அப்படின்னா கிடையாது. இங்கே தான் வந்து இவர் கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட். ஒருவேளை நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தாருன்னா, அட்மிட் பண்ணியிருந்தாருன்னா, உடனே குத்துனோன்னு இறந்துருந்தாருன்னா அவர் வந்து வாக்குமூலம் கொடுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் வாக்குமூலம் கொடுத்ததுனால, அந்த வாக்குமூலங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அன்னைக்கு அந்த இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணன் நாயர் வந்து எழுதின ஸ்கிரிப்ளிங்காக எழுதினாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து கோர்ட்டில் முக்கியமான சாட்சி. ஏன்னா அந்த பதட்டமான நேரத்தில் ஒரு மரணப்படுக்கையில் இருக்கும்போது கொடுக்குற கடைசி வாக்குமூலம், அது இல்லை பொய் சொல்ல மாட்டான் மட்டும் இல்லை, அது பதிவு பண்ணதே பார்த்தீங்கன்னா நடுக்கமான ஒரு சூழ்நிலையில் பதிவு பண்ணியிருக்காங்க, தெளிவில்லாத வார்த்தைகள் எழுதியிருக்காங்க. இந்த துண்டுச்சீட்டு ஒரு முக்கியமான எவிடன்ஸாக இருந்திருக்கு. அது இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் கையெழுத்தும் போட்டிருக்காரு. இதையெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் வந்து இந்த கோர்ட்டில் வந்து வழக்கு பதிவு பண்ணி லட்சுமிகாந்தன் கொலை வழக்கில் இவங்க 3 பேரையும் கைது பண்றாங்க. இவங்க கைது பண்ணல, இவங்க 3 பேர் தான் குற்றவாளிகள்ங்கிறது தீர்மானிக்கிறாங்க. முதல்ல வந்து யாருமே இதை நம்புறதுக்கு தயாரில்லை. ஏன்னா 3 பேருமே சூப்பர் ஸ்டார்ஸா இருக்காங்க. ஒருத்தர் பெரிய நடிகர், ஒருத்தர் பெரிய காமெடியன், இன்னொருத்தர் பெரிய தயாரிப்பாளர்னும் போது நம்ப மறுக்கிறாங்க. ஆனா அடுத்தடுத்த ஆதாரங்களை கலெக்ட் பண்றாங்க. அதாவது இந்த குத்துன 6 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து வைண்ட் அப் பண்ணி சுத்தி கண்டுபிடிக்கிறாங்க அந்த குத்துன 6 பேரை. இந்த குத்திட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த நண்பர் சொன்னார்ல பீப்புள்ஸ் பார்க்ல வச்சு 500 ரூபா அட்வான்ஸ் கொடுத்தார்ல, அவரோட வீட்டுக்கு போய் 2000 ரூபாய் பேலன்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே சாட்சி. அங்கே வந்து பால் கறந்தவன் சாட்சி சொல்கிறான், ரிக்ஷாக்காரன் கோபால் சாட்சி சொல்கிறான், இன்னொரு பக்கம் டீ கடையிலேருந்து சாட்சி சொல்கிறான். இவங்க எல்லாருமே இந்த கொலை நடந்ததுக்கான சாட்சிகள் இருந்ததுனால இந்த 6 பேர் தான் கொலை பண்ணவங்கன்றதை பிடிக்கிறாங்க, சுற்றி வளைக்கிறாங்க, அந்த நண்பரை பிடிக்கிறாங்க. ஸோ எல்லார் மூலமாக கேட்கும்போது இதில் வந்து இது வந்து இவங்க தான் பண்ணாங்கிறத இவங்க சொல்லிடுறாங்க. ஆனால் இது வந்து யாரும் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லை. இந்த குத்துன 6 பேர் பார்த்தீங்கன்னா சாட்சிகளாக வர்றதுக்கு ரெடியாக இல்லை. அதனால இதுக்கு வந்து வலு இல்லாமல் இருக்கு இந்த கேஸு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா
குத்துன ஒருத்தன் பேர் வந்து வடிவேலு சார், இன்னொருத்தன் பேர் பார்த்தீங்கன்னா நாகலிங்கம். ஸோ இந்த 2 பேரும் வந்து கொலையில குத்திருக்காங்க. அவங்க தான் வந்து கொலையில ஃபர்ஸ்ட் அக்யூஸ் செகண்ட் அக்யூஸாக இருக்காங்க. ஸோ மீதி இருந்த 4 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இந்த கொலைக்கு துணையாக தான் இருந்திருக்காங்க. இவங்க வந்து எந்த விதமான எப்படி குத்துற மாதிரியான செயல்பாடுகளில் இவங்க ஈடுபடல. இதில் ஒருத்தனுடைய மனைவி ஜெயிலில் வந்து பார்க்குறாங்க. இந்த 4 பேரில் ஒருத்தனுடைய மனைவி இந்த மாதிரி வந்து நீ ஜெயிலுக்கு போயிடாத, அப்ரூவர் அப்படின்னோன்னா அவன் தான் அப்ரூவரா. அவன் வந்து சொல்கிறான், ஆமாம் இவங்க தான் பண்ண சொன்னாங்க அப்படிங்கிறது ஆதாரமாக சொன்னதுக்கப்புறம் இந்த வழக்கு வந்து இவங்க 3 பேரையும் கைது பண்ணுறாங்க, ஜெயிலில் போடுறாங்க. தீர்ப்பு கோர்ட்டில் வழக்கு நடக்குது, சென்னை நீதிமன்றத்தில் நடக்குது. அதாவது சென்னைன்னு சொல்லக்கூடாது, மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படின்னு சொல்லணும். அன்னைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் நடக்குது. அது வந்து எப்படி சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடி 1944 பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு நடந்து தீர்ப்பாகி இந்த 3 பேருக்குமே வந்து ஆயுள் தண்டனை கொடுத்துறாங்க சார். இந்த உச்சத்தில் இருந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு போயிடுறாங்க. இந்த இடத்துல இந்த மேல்முறையீடு அப்படின்னா, மேல்முறையீடுக்கு வந்து லண்டனுக்கு தான் போகணும். பிரிட்டிஷ் காலமாக இருந்ததுனால அங்கே தான் வந்து சுப்ரீம் கோர்ட் இருக்கு. ஸோ அங்கே மேல்முறையீடுக்கு என்ன பண்ணணும், யாரை வைக்கணும், அந்த மாதிரி அட்வொகேட்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறது, ஃபீஸ் கொடுக்குறது, அவங்கள அங்கே அனுப்புறது, வைக்கிறது. இதுக்கு முன்னாடி இங்கே லோக்கலில் நம்ம அந்த வழக்கு எப்படியாவது வந்து முடிக்கணுங்கிறதுக்காண்டி ட்ரை பண்ணது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 பேர் வந்து அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க தியாகராஜ பாகவதற்கு. அந்த பணத்தெல்லாம் அவங்க திருப்பி கேட்டாங்க, அதை எல்லாருக்கும் திருப்பி கொடுக்கறது. இந்த மாதிரி இந்த வழக்கு நடத்தின வகையிலே பார்த்தீங்கன்னா வீடு வாசல் எல்லாத்தையும் சம்பாரிச்செல்லாம் விற்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம பேசலை, தங்கத்தட்டில் தான் சாப்பிடுவார். அதாவது வெள்ளி கிண்ணத்தில் தான் வந்து தண்ணி குடிப்பார், செம்பில் தான் தண்ணி குடிப்பார். ஸோ அப்படி ஒரு வாழ்க்கை. பிளைமூத் காரு, செவர்லெட் காரு, எப்போ 1940களிலே அப்படி ராஜா வாழ்க்கை. பட்டு வேஷ்டி, பட்டு ஜிப்பா இப்படி வாழ்ந்த ஒருத்தர் வந்து ஜெயிலில் வந்து இந்த இப்போ அலுமினிய தட்டு, கஞ்சி, கூழ், களி அது கிடைச்சது. யாரையோ சாப்பிட்ட தட்டு அப்படி ரொட்டேஷன்லேயே வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு அங்கேயே வந்து ஒரு 3 வருஷம் ஒரே அறைக்குள்ளே இருந்தது எல்லாம் ஒரு பெரிய மனநோய் ஏற்படுத்துச்சு. மற்றவங்கெல்லாம் பரவாயில்ல, ஆனால் இவருக்கு வந்து ஒரு பெரிய மனநோயாச்சு. எப்படியெல்லாம் வாழ்ந்த நம்ம இப்படி வந்து ஒரு தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டோமே, இதை நம்ம கண்டுக்காம கூட போயிருக்கலாமே, இதை நம்ம வந்து இப்படி செஞ்சு இப்படி நம்மளுடைய வாழ்க்கையே ரூல் ஓன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மனநோய் ஆகி கிட்டத்தட்ட ஒரு மனதளவில் வந்து பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டார் சார். ஆனால் லண்டனில் வந்து அப்பீல் பண்ணாங்க இல்லையா, அதாவது மறுபடியும் எங்களை விடுதலை செய்யணும், நாங்கள் நிரபராதின்னு. அங்கே வந்து அந்த கேஸ் ஜெயிச்சிருச்சு. லண்டனை வந்து இவங்க 3 பேருமே குற்றமற்றவர்கள், நிரபராதின்னு சொல்லி விடுதலை பண்ணிட்டாங்க. 47ல் விடுதலை பண்ணுறாங்க. 47ல் விடுதலை பண்ணதுக்கப்புறம் 3 ஆண்டுகள் சிறையில் இருந்தாங்க. ஆமாம், 3 ஆண்டு சிறையில் இருந்தாங்க. ஸோ 47ல் விடுதலை பண்ணதுக்கப்புறம் இந்த தியாகராஜ பாகவதர் வந்து மறுபடியும் வந்து சினிமாவில் நடிக்கிறார். சினிமாவில் நடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இப்போ ஒரு ஜிப்பா வேஷ்டி போட்டுக்கிட்டு அவரே பாடி ராதே ராதே அப்படின்னு பாடிட்டு இருந்த காலம் மாறி இந்த 3 வருஷத்துக்குள்ள பேண்ட் சட்டையெல்லாம் போட்டு நடிக்கிற வேற ஒரு காலம் வந்துருச்சு. அதனால இந்த ட்ரெண்டு வந்து அவருக்கு செட் ஆகலை. இவர் வந்து அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாமலான்னு ஒரு படத்தில் நடிக்கிறாரு, புதுவாழ்வுன்னு ஒரு படத்தில் நடிக்கிறாரு, சிவகாமின்னு ஒரு படத்தில் நடிக்கிறாரு. இந்த 3 படமே பார்த்தீங்கன்னா அட்ரஃப்ளாப், சுத்தமாகவே ஒரு படம் ஓடலை. கடைசியாக அவர் நடித்த படம் சிவகாமி. ஸோ அதோட வந்து தியாகராஜ பாகவதர் வந்து ஒன்றுமே இல்லாமல் போய் சோத்துக்கே வழி இல்லாமல் குடிக்க அடிமையாகிறார். பயங்கரமான குடிக்க அடிமையாகிறார். ஓவராக வந்து குடித்ததுனால கண் பார்வை பாதிக்கப்பட்டு, கண் பார்வை வந்து கொஞ்சமாக கிட்டத்தட்ட குருடாயிட்டார்னு சொல்ல முடியாது, ஆனால் வந்து கண் பார்வை பாதிக்கப்பட்டு யாரோ 2 பேருடைய உதவி இல்லாமல் அவரால் எங்கேயும் போக முடியல, வர முடியலைங்கிற மாதிரி சூழல். கடைசி காலத்தில் வந்து சேலத்தில் தான் இருந்திருக்கிறாரு. ஸோ மொத்தத்தில் தியாகராஜ கஷ்டப்பட்டு தான் இருந்திருக்காரு. ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு இல்லாமல், அதாவது ஒரு தங்கத்தட்டில் சாப்பிட்டு வெள்ளி கிண்ணத்தில் தண்ணி குடித்தவர், மாளிகையில் இருந்தவர், பிரைவேட் காரு, செவர்லெட் கார் மாதிரி கார்களில் போயிட்டு வந்துட்டு வாழ்க்கை பட்டு ஜிப்பா பட்டு வேஷ்டி போட்டுட்டு இருந்த ஒருத்தர் அவருடைய கடைசி காலம் வந்து ரொம்ப மோசமானதாக போய் இறந்து போகிறார். இதில் வருத்தமான ஒரு விஷயம், அது நம்ம முதல்ல ஒரு விஷயத்த சொன்னோம், என்னன்னா ரயிலில் தான் வந்து பயணம் பண்ணி வருவாங்கன்னு. அப்படி ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கும் போதும், அந்த ரயில்வே ஸ்டேஷன் வீட்டுக்கு போகும்போதும் ஜக்கா வண்டின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில், அதுல எல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா மக்கள் வெள்ளம் அப்படி திரண்டு இருக்குமா. எப்படியாவது வந்து இவரை பாத்திர மாட்டோமா, நல்லா கேட்டுங்க, சுண்டு வரலையாவது தொற்ற மாட்டோமா அப்படின்னு வந்து மக்கள் கூட்டமாக இருந்தாங்க இல்லையா. அதே தியாகராஜ பாகவதர் திருச்சி ரயில்வே ஸ்டேஷனில் யாருமே கண்டுக்காத, ஆள் ஆதரவு இல்லாத ஒரு தனி மனிதனாக ஒரு பெஞ்சில் உட்கார்ந்துருந்துருக்காரு. இதையும் நேர ஒருத்தர் பார்த்துருக்காரு. யாருன்னா கவிஞர் வாலி. இந்த மாதிரியெல்லாம் நான் பார்த்தேன். அவர் வாலிக்கும் பெரிய மூப்பு வயது, அவரும் இவருடைய காலங்களில் அவரும் வாழ்ந்திருக்காரு. இப்படியெல்லாம் கொடிகட்டி பறந்த ஒரு சூப்பர் ஸ்டார் கடைசியாக வந்து ஒரு ஸ்டேஷனில், ஒரு ரயில்வே ஸ்டேஷனில், எந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்கினா ஆளே வெளியில் விட மாட்டாங்களோ அந்த அளவுக்கு கொண்டாடுவாங்களோ அதே ரயில்வே ஸ்டேஷனில் வந்து அவர் வந்து அனாதையாக யாருமே இல்லாமல் ஆள் ஆதரவு இல்லாமல் உட்கார்ந்துருந்தாரு.
நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி. ஆனால் இந்த இந்த வழக்கு சம்பந்தமாக கைதான 3 பேரில் இவர் மட்டும்தான் இப்படி போயிட்டார். என்எஸ் கிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு உச்சம். அவர் டிஎம் மருதம் அவங்க திருமணம் செஞ்சிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் அவங்க உச்சம். அதாவது வந்து நல்ல தம்பி, பணம், மணமகள், இப்படி பல படங்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு, பெரிய வெற்றி படங்களை கொடுக்குறாரு. பெரிய காமெடி ஸ்டாராக இருக்கார், தொடர்ந்து இருக்காரு. பச்சிராஜா ஸ்டுடியோ, ஸ்ரீராமுலு நாயுடு அவர் தயாரிப்பாளர். அதுக்கப்புறம் பல வெற்றி படங்களை கொடுத்து அவங்களும் வந்து ரொம்ப ஜேன்னு ஜாம்னு இருக்கு. ஆனால் தியாகராஜ பகதூருடைய வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சு. இது எப்படின்னா, ஒரு சூப்பர் ஸ்டார் அது வந்து எழுதிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி கண்டுக்காம போயிருந்தாருன்னா இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்காது. இது வந்து எப்படின்னா, அவர் வந்து பல பேருக்கு இன்னைக்கு சினிமா துறையில் அந்த காலத்து 40லேருந்து இன்னைக்கு 2025 வரைக்கும் பல பேருக்கு சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு, நடிகர்கள், நடிகைகள், இயக்குநர்கள், தயாரிப்பாளருக்கும் இது ஒரு உதாரணம். அதாவது வந்து நம்ம வந்து ஒரு உச்சத்தில் இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு புகழையும் கடவுள் கொடுத்துருக்கானும் போது அங்கே நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம வந்து சலனப்பட்டு நம்ம ஒரு தவறான ஒரு முடிவெடுத்தால் அந்த ஒரு தவறான முடிவு வந்து எப்படி ஒருத்தனுடைய வாழ்க்கையை அழிச்சிருங்கிறதுக்கு தியாகராஜ பாகவதருடைய வாழ்க்கை வரலாறு பார்த்தீங்கன்னா அது ஒரு உதாரணம். தியாகராஜ பாகவதர் அவர்களுடைய வளர்ச்சி மற்றும் வீழ்ச்சி குறித்து பல்வேறு தகவல்களை சுவாரஸ்யமாக எங்களோட பார்த்து. மிக்க நன்றி சார். நன்றி.